இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் டேனியல் சாம். அவர் இயக்குன படமான 13 Sins ஹாலிவுட் மூவிங்க அது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஒரு ஹைவே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ரோட்டில் போயிட்டுருக்காரு வண்டியில். அவருக்கு ஒரு அனானிமஸான கால், ஒரு ரேண்டமாக ஒரு கால் வருது. நீ வந்து ஒரு நல்ல ஆள், உனக்கு வந்து ஒரு சின்ன கேம் தான், அந்த சின்ன கேமை மட்டும் நீ முடிச்சிட்ட அப்படின்னா நீ எதிர்பார்க்காத அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேமும் முடிக்க உனக்கு அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ நீ சீக்கிரத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கால். ஆரம்பத்தில் அதை மறுத்தாலும் அதை வந்து சரி ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே அவருக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுது. கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அந்த டாஸ்க் வருது. ஸோ நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு பணத்தை இருக்கிறதுனால அதை பண்ணிடுறாரு. ரெண்டாவதும் வருது, நீ ஃபஸ்ட்டு முடிச்சுட்ட, அதனால் ரெண்டாவது டாஸ்க்கு இதோட கொஞ்சம் இதுவாக இருக்கும், நீ கண்டிப்பாக இது பண்ணிடணும். நீ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலும் கேமுக்குள்ளே வந்துட்ட, அதனால் நான் சொல்கிற டாஸ்க் நீ பண்ணி தான் ஆகணும். உனக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க்கை விட ரெண்டாவது டாஸ்க்கு உனக்கு கடினமாக இருந்தாலும் அதை முடிச்சுட்ட அப்படின்னா 100% அதிகமாகும். அதாவது இப்போ $100 ஒர்க் பண்ணவர் அடுத்த $1000 ஒர்க் பண்ண போகிறாரு. எப்படி ஒவ்வொரு டாஸ்க்லையும் அவருக்கு உண்டான சிரமம் கூட்டிகிட்டே போகுது. அதே அளவு பணமும் எக்கச்சக்கமாக கிடைக்குது. ஸ்டார்டிங்கில் பணத்துக்காக பண்ண அவர் அதுலேருந்து எப்படியா வரணும்னு பார்க்குறாரு, ஆனால் அவரால் மீண்டு வர முடியலை. இப்படி ஒவ்வொரு டாஸ்க்காக முடிச்சுட்டு கரெக்டாக 13 டாஸ்க்கும் முடிக்க வேண்டிய கட்டாயம். இந்த படம் IMDb ரேட்டில் டாப் ரேட்டர் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது 7.5 கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து ஹாரர் த்ரில்லராக இருக்குது. இது OTTயில் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஏற்ற படம் தான். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் பேர் சரவணன். நன்றி. ஜெய்.